ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதே மாதிரி பெப்பரு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வேக வச்சிடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா இது செப்பரேட்டாக வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கறியில் அந்த மசாலா எல்லாமே பிடிக்கும். அதனால தான் இந்த பிரியாணி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஆனால் ப்ரிப்பரேஷனுக்கு தான் டைம் ஆகும். ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மட்டனுக்கு எந்த அளவுக்கு வேவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டபராவில் கொஞ்சம் நிறையவே ஆயில் ஊற்றிக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறமா நெய், டால்டா இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே ரொம்ப சின்னதாக வெங்காயம் கட் பண்ணக்கூடாது. ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும். பட்டை, கிராம்பு, அந்த இலை எல்லாமே கரம் மசாலா ப்ராடக்ட்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணியில் அந்த வெங்காயம் அப்படியே முழுசாக தெரியாமல் இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். அது வதக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர ஈஸியாக இந்த பிரியாணி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஒரு 6-7 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் அதோடய வாசனை தான் அந்த கறியில் பிரியாணிக்கு மெயினாக நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ அது நல்லா வதங்குது. இப்போ நம்ம எல்லா மசாலாவுமே அதில் போட்டுடலாம். மிளகா, மஞ்சள், கொஞ்சமாக பெப்பரு, கரம் மசாலா பொடி எல்லாமே சேர்த்து அதில் போட்டு அதுவும் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். அப்புறமா தக்காளி ரவுண்டாக கட் பண்ணி வச்சது, புதினா இலை, மல்லி இலை, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாம். நான் நிறைய செய்கிறதுனால எல்லாமே நிறைய எடுத்திருக்கேன். இல்லைனாலும் நீங்கள் நிறைய புதினாலாம் சேர்த்திங்கன்னா தான் பிரியாணிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கல்லுப்பு ஒரு கையளவு எடுத்து போட்டிருக்கேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிரியாணியில் வேலையே இந்த வதக்கிறது தான். இது நல்லா வதக்கி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதும், அது ரெண்டுமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா நல்ல பிரியாணி கிடைக்கும். ஒரு பாத்திரம் நிறைய தயிர் ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்யும்போது தயிரெல்லாம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னாலே போதும். ஏன்னா புளிப்பு டேஸ்ட்டு இருக்கக்கூடாது நிறைய. அதனால் நான் நிறைய செய்கிறதுனால கொஞ்சம் நிறைய தயிர் ஊற்றிருக்கேன். லெமனுமே 2 லெமன் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸு. அப்புறமா அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கறி வேக வச்சோம் இல்லையா, அதை அந்த தண்ணியோடு சேர்த்தே போட்டுக்கலாம். 1க்கு 1.5 அந்த மாதிரி தான் அரிசிக்கு நம்ம எப்போவுமே எடுக்கணும். ஆனால் ஆல்ரெடி அந்த கறி தண்ணி, தயிர், தக்காளி இதிலெல்லாம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதனால் நம்ம 1க்கு 1.25 மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 1/4 பாத்திரம் அந்த தண்ணியே அதில் வரும். அப்போ அது கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வடிகட்ட போகிறதில்ல, இது தம் பிரியாணி. அதனால் தண்ணியோட அளவு கரெக்டாக எடுத்திங்கன்னா போதும். இப்போ அரிசி நம்ம கழுவி வச்சது, அதுவும் தண்ணி கொதித்ததும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த கறி, அரிசி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ அவ்வளோதான் நம்ம வேலை. இது தம் ஆயிடுச்சின்னா நம்மளுக்கு சூப்பரான பெர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். உப்பெல்லாம் கரெக்டாக இந்த டைமில் பார்த்துக்கணும். ஏன்னா ரைஸு வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்க்கறது அந்த மாதிரி எதுவுமே நடக்காது பிரியாணியில். அதனால் கரெக்டாக உப்பெல்லாம் இந்த டைம்லேயே பார்த்து, உப்போ காரமோ என்ன கம்மியாக இருக்கோ எல்லாமே இந்த டைமில் போட்டுக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும், ஃபஸ்ட்டாக செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதான் நான் போட்டு கரெக்ட் பண்ணேன். இப்போ நம்ம மூடி தம் போட்டுட்டோம். வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு.
ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த பிரியாணி நம்ம செஞ்சிட்டோம். சிம்பிளாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.